ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வரும் அப்படின்னாலும் புரட்டாசி ஆடி தை மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை தினங்கள் மிக முக்கியமானவை. ஆடி அமாவாசை தினத்தில் பித்ருக்கள் பிதுர்லோகத்திலிருந்து பூலோகத்திற்கு கிளம்புவதா ஐதீகம். ஆடி மாதத்தில் கிளம்பக்கூடிய பித்ருக்கள் மகாலய அமாவாசையில் பூலோகம் வந்தடைகிறாங்க. மகாலய பட்ச காலத்தில் பூமியில் தங்கி தங்களுடைய சந்ததியினருக்கு அருளாசி வழங்குறாங்க. அமாவாசை தினத்தில் வாசலில் கோலமிடுவதை தவிர்க்கணும். முன்னோர்களுக்கு திதி கொடுத்த பின் கோலமிடலாம். முன்னோர்கள் படங்களுக்கு துளசி சாற்ற வேண்டும். தை அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கும் தம் சந்ததிகளுக்கு நல்லுறல் வழங்கிவிட்டு மீண்டும் பிதுர்லோகம் திரும்பி செல்வதா ஐதீகம். தை அமாவாசை தர்ப்பணத்தை நீர்நிலைகள், ஆறு, நதிக்கரைகளில் கொடுக்கலாம். நம்முடைய முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் கொடுத்து நமக்கு நல்லுறல் புரிய வேண்டி வழிபாடு செய்வதே தர்ப்பணம். தர்ப்பணம் செய்த பின் வீட்டில் இலையில முன்னோர்களுக்கு படையல் போட்டுட்டு சாப்பிடலாம். அத்தோட பசுமாட்டுக்கு கீரை அல்லது அரிசி கலந்த உணவளிப்பது கூடுதல் சிறப்பான பலன்களை தரும்.